கதை ஒன்று, பேசும் குகை. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் அன்னைக்கு நல்ல பசியோட இருந்துச்சு. சிங்கம் வர்ற சத்தம் கேட்ட உடனே காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் ஓடி ஒளிஞ்சிருச்சுங்க. அதனால சிங்கத்துக்கு உணவே கிடைக்கல. களைப்பா இருந்த சிங்கம் வழியில ஒரு குகையை பார்த்தது. இந்த குகையை பார்த்தா உள்ள யாரோ இருப்பாங்க போலயே, சரி உள்ள போய் பார்க்கலாம், கையில யாராச்சும் மாட்டினா சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டே குகைக்குள்ளே போச்சு. குகைக்குள்ளே யாரும் இல்லாதனால சரி வெளியே போனவங்க எப்படியும் குகைக்கு திரும்பி வந்து தானே ஆகணும் இன்னும் நினச்ச சிங்கம் உள்ளே பதுங்கி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நரி தன்னோட குகைக்கு திரும்ப வந்துச்சு. குகைக்கு வெளியே நரி சிங்கத்தோட கால் தடங்களை பார்த்துச்சு. உடனே நரிக்கு ஒரு சிங்கம் தன்னோட குகைக்குள்ளே போயிருக்குன்னு புரிஞ்சிச்சு. ஆனால் சிங்கம் குகைக்குள்ளே தான் இருக்கா இல்லை வெளியே போயிடுச்சான்னு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நின்ன நரிக்கு சிங்கம் உள்ளே தான் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு யோசனை தோணுச்சு. உடனே நரி சத்தமா, என்ன குகையே, எப்போதும் நான் வந்ததும் என்ன நரி வந்துட்டியான்னு கேட்ப, இன்னைக்கு ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. குகைக்கு உள்ளே இருந்த சிங்கம் நரி சொன்னதை கேட்டு, என்னது இந்த குகை நரிக்கிட்ட தினமும் பேசும் போல இருக்கே, ஆனால் இன்னைக்கு ஏன் பேசலை அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. குகைக்கு உள்ள இருந்து சத்தம் எதுவும் வராததால நரி திரும்பவும், என்ன குகையே, நீ எப்போதும் போல என்ன நரி வந்துட்டியா அப்படின்னு கேட்டாதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே உள்ள இருந்த சிங்கம், இந்த குகைக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே, குகை பேசலைன்னா நரி உள்ள வராது, அப்புறம் நமக்கு உணவு கிடைக்காது அப்படின்னு நினச்ச சிங்கம், சரி நானே குகை பேசுகிற மாதிரி பேசுகிறேன், அப்புறம் நரி உள்ளே வரும், இதை சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிது. சிங்கம் சத்தமா, என்ன நரி வந்துட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்டதும் நரி, ஆஹா சிங்கம் உள்ளதான் இருக்கு, நல்ல வேலை நான் குகைக்குள்ளே போகலை அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. நரி குகைக்குள்ளே வரும்னு காத்துட்டு இருந்த முட்டாள் சிங்கம் ஏமாந்து போயிடுச்சு. கதை 2, குடையும் குப்புசாமியும். ஒரு ஊரில் குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் அவர் ஆத்தங்கரையில் இருந்த ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. குப்புசாமி அவர்கிட்ட இருந்த கொடையை பிடிச்சிட்டு திரும்பவும் சுண்டல் சாப்பிட ஆரம்பித்தார். மழை விடாமல் தொடர்ந்து பெஞ்சதுனால ஆற்றுல வெள்ளம் வந்து குப்புசாமியை தண்ணியில் இழுத்துட்டு போயிடுச்சு. குப்புசாமியால் வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க முடியலை. ஆற்று வெள்ளம் கடலில் போய் கலந்துச்சு. குப்புசாமியும் அப்படியே தண்ணியோட கடலுக்கு போயிட்டார். ஆனாலும் அவர் கையில் இருந்த கொடையை விடவே இல்லை. கடலில் ஒரு திமிங்கலம் இருந்துச்சு. குப்புசாமி அந்த திமிங்கலத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டார். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரால் தப்பிக்க முடியலை. திமிங்கலம் குப்புசாமியை அப்படியே முழுங்கிடுச்சு. குப்புசாமியும் திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே போயிட்டார். திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே நிறைய மீன்களும் இருந்துச்சு. ஒரு மனுஷனை நிம்மதியாக சுண்டல் சாப்பிட விடுறாங்களா அப்படின்னு குப்புசாமிக்கு கோபம் வந்துடுச்சு. குப்புசாமி கோபத்தோட திமிங்கலத்தோட வயிற்றுல குத்துனாரு. ஆனாலும் திமிங்கலம் விடலை. குப்புசாமி தன்னோட காலை வச்சு திமிங்கலத்தோட வயிற்றுல 3 வதை விட்டார். வலி தாங்க முடியாத திமிங்கலம் அவரை வேகமாக வெளியே துப்பிடுச்சு. திமிங்கலம் துப்புன வேகத்தில் குப்புசாமி திமிங்கலத்தோட வாய்க்கு வெளியே வந்து பறந்து போனார். அவர் அப்படியே பேராஷூட் மாதிரி கொடையை பிடிச்சிக்கிட்டே பறந்து போய் கடல் கரையில் இருந்த ஒரு ஊஞ்சலில் போய் விழுந்தார். அப்புறம் அவர் எதுவுமே நடக்காத மாதிரி தன்னோட சட்டப்பையில் இருந்த சுண்டலை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் குப்புசாமி மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கணும். கதை 3, காகமும் நரியும். ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி தனியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வருமானம் ஏதும் இல்லாதனால தினமும் வடை சுட்டு விற்றுட்டு வந்தாங்க. அவங்க சுடுற வடையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நிறைய பேர் அந்த பாட்டிக்கிட்ட வடை வாங்கிட்டு போவாங்க. ஒரு நாள் பாட்டி வடை சுடும்போது ஒரு மரத்துல இருந்து ஒரு காக்கா பார்த்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது ஒரு வடையை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சது. அந்த காக்கா பாட்டி பக்கத்துல வந்து காக்கான்னு கத்துச்சு. உடனே பாட்டி, என்ன காக்கா வடை வேணுமா அப்படின்னு கேட்டு ஒரு வடையை காக்காவுக்கு கொடுத்தாங்க. காக்கா சந்தோஷத்துல வடையை வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்த மரத்துல போய் உட்கார்ந்துச்சு. இன்னொரு பக்கம் ஒரு நரி ரொம்ப பசியோட இருந்துச்சு. அது சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டே வந்துச்சு. அப்ப மரத்துல காக்கா
வடையோட இருந்ததை பார்த்துச்சு. உடனே தந்திரக்கார நரி இந்த காக்கா கிட்ட இருந்து எப்படியாவது வடையை வாங்கணுமே அப்படின்னு நினைச்சது. அந்த நரி மனசுல ஒரு திட்டத்தை தீட்டுச்சு. நரி காக்கா கிட்ட, எனக்கு உன்ன மாதிரியே குயில் நண்பன் ஒருத்தன் உண்டு. அவன் ரொம்ப நல்லா பாடுவான். நீயும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவனை மாதிரி தான் இருக்கிற. எனக்கு என்னவோ நீயும் நல்லா பாடுவேன்னு தோணுது. எனக்காக ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிச்சு. புத்திசாலி காக்காவுக்கு நரியோட திட்டம் புரிஞ்சுது. உடனே அது தன்னோட வாயில இருந்த வடைய மரத்தோட கிளையில வச்சுட்டு ஒரு காலால பிடிச்சிட்டு காக்கான்னு பாடுச்சு. ஆடி முடிச்சுட்டு நரிக்கிட்ட, என்ன நரியாரே, என்னோட பாட்டு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சு. அப்புறம் வடையை சாப்பிட ஆரம்பிச்சுது. காக்கா வாயை திறந்து பாடுனா வடை கீழே விழுந்துரும். அதை தூக்கிட்டு ஓடிலான்னு நினைச்ச நரி காக்காவோட புத்திசாலித்தனத்தால ஏமாந்து போச்சு. கதை 4. சோம்பேறி கழுதை. ஒரு ஊரில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தார். அவர் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். தினமும் உப்பு மூட்டைகளை அந்த கழுதை மீது ஏற்றிக்கொண்டு பக்கத்து ஊரில் உள்ள சந்தையில் சென்று உப்பை விற்றுவிட்டு வருவார். செல்லும் வழியில் ஒரு ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். சந்தையில் உப்பு விற்ற பணத்தில் அவர் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கழுதைக்கும் தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வீடு திரும்புவார். ஆனால் அந்த கழுதை ஒரு சரியான சோம்பேறி. தினமும் அதன் மீது சுமைகளை ஏற்றிக்கொண்டு செல்வதை அது விரும்பவில்லை. அது மனதிற்குள், இந்த எஜமான் ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறார்? பேசாமல் அவரே உப்பு மூட்டைகளை சுமந்து சென்று விற்றுவிட்டு எனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வரலாமே. நானும் வீட்டில் நிம்மதியாக இருப்பேன். வேலை செய்யாமல் தப்பிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டது. அடுத்த நாள் காலை வழக்கம்போல் உப்பு வியாபாரி அந்த கழுதை மீது உப்பு மூட்டைகளை ஏற்றினார். செல்லும் வழியில் ஆறு வந்தது. உப்பு வியாபாரி கழுதையை கூட்டிக் கொண்டு ஆற்றை கடந்தார். அப்போது கால் தவறி கழுதை ஆற்றில் விழுந்துவிட்டது. அதை பார்த்த உப்பு வியாபாரி அதிர்ச்சி அடைந்தார். விழுந்த கழுதையால் உடனே எழுந்திருக்க முடியவில்லை. அது கஷ்டப்பட்டு எழுந்து நின்றது. கழுதையின் முதுகில் இருந்த உப்பு மூட்டையில் இருந்த உப்பு ஆற்று நீரில் முழுவதும் கரைந்து விட்டது. எனவே கழுதைக்கு இப்போது எந்த சுமையும் தெரியவில்லை. கழுதை மகிழ்ச்சி அடைந்தது. உப்பு நீரில் கரைந்ததால் உப்பு வியாபாரி சோகத்துடன் கழுதையை அழைத்து கொண்டு வீடு திரும்பினார். அடுத்த நாள் உப்பு வியாபாரி உப்பு மூட்டைகளை கழுதை மீது ஏற்றினார். இந்த முறை கழுதை மனதிற்குள் ஒரு திட்டம் தீட்டியது. இன்றும் உப்பு மூட்டைகளை ஆற்று நீரில் கரைத்துவிட்டால் நமக்கு சுமையும் குறையும், சந்தைக்கும் போக தேவையில்லை, உடனே வீட்டிற்கு வந்து நன்றாக தூங்கலாம் என்று நினைத்தது. ஆற்றை கடக்கும்போது வேண்டுமென்றே நீரில் விழுந்து உப்பை கரைத்தது. இந்த முறை கழுதை வேண்டுமென்றே நீரில் விழுந்ததை உப்பு வியாபாரி கவனித்து விட்டார். இந்த கழுதையை நான் எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறேன், ஆனால் இந்த கழுதை இப்படி செய்கிறதே, சரி, இதற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அன்று இரவு கழுதைக்கு அரை வயிற்றுக்கு தான் உணவு கொடுத்தார். அடுத்த நாள் காலை வியாபாரி கழுதை மீது உப்பு மூட்டைக்கு பதில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றினார். கழுதை மனதிற்குள், என்ன இன்னைக்கு மூட்டை கனமாகவே இல்லை, நல்லதுதான் என்று நினைத்து கொண்டது. ஆனாலும் சந்தை வரைக்கும் நடக்க வேண்டுமே, சரி, வழக்கம்போல் இதையும் நீரில் கரைத்துவிட்டு வீடு திரும்பலாம் என்று நினைத்தது. உப்பு வியாபாரி சிரித்து கொண்டே கழுதையுடன் நடந்து சென்றார். ஆற்றை கடக்கும்போது கழுதை வேண்டுமென்றே நீரில் விழுந்தது. ஆனால் அதனால் எழுந்திருக்க முடியவில்லை. பஞ்சு நீரில் நனைந்ததால் அதன் எடை கூடியது. கழுதைக்கு சரியான உணவும் இல்லாததால் ஏற்கனவே சோர்வாக இருந்தது. மூட்டை எடை கூடியதால் அது மிகவும் சிரமப்பட்டு எழுந்தது. உப்பு வியாபாரிக்கு தான் நினைத்தது நடந்ததில் மகிழ்ச்சி அடைந்தார். கழுதையை அழைத்து கொண்டு அவர் வீடு திரும்பினார். ஆனால் கழுதையால் அதிக பாரத்தை சுமந்து கொண்டு நடக்க முடியவில்லை. உப்பு வியாபாரி தன் கையில் இருந்த குச்சியால் கழுதையை அடித்தார். இனி ஒருபோதும் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று கூறி மீண்டும் அடி கொடுத்தார். கழுதை தனது தவறை உணர்ந்தது. அடுத்த நாள் முதல் அது தனது சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு முழு மனதோடு வேலை செய்ய ஆரம்பித்தது. கதை 5. புத்திசாலி, தந்திரசாலி மற்றும் முட்டாள் மீன்கள். ஒரு ஊரில் ஒரு ஆறும் குளமும் அருகருகே இருந்தன. இரண்டும் ஒரு சிறிய கால்வாய் மூலம் இணைக்கப்பட்டிருந்தன. ஆற்றில் குறைந்த அளவிலான மீன்களே இருந்தன. ஆனால் குளத்திலோ நிறைய மீன்கள் இருந்தன. அந்த குளத்தில் 3 மீன்கள் நண்பர்களாக இருந்தன. அதில் ஆரஞ்சு மீன் புத்திசாலி, தங்க மீன் தந்திரசாலி மற்றும் வெள்ளி மீன் ஒரு முட்டாள். அந்த 3 மீன்களும் எப்போதும் ஒன்றாகவே இருக்கும். ஒரு நாள் வெளியூரைச் சேர்ந்த 2 மீனவர்கள் ஆற்றுப்பகுதியில் மீன் பிடித்தனர். ஆனால் ஆற்றில் மீன்கள் மிக குறைவாகவே இருந்தன. அதனால் நாள் முழுவதும் மீன் பிடித்தும் அவர்களுக்கு குறைந்த அளவிலான மீன்களே கிடைத்தன. அவர்கள் மிகவும் சோகத்துடன் வீடு திரும்பினர். வீடு திரும்பும் வழியில் அவர்கள் அந்த குளத்தை பார்த்தனர். அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை கண்டனர். அதை கண்டதும் அவர்கள், ஆஹா, அந்த ஆற்றை விட இந்த குளத்தில் மீன்கள் அதிகமாக இருக்கின்றனவே, இந்த குளம் இருப்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே,
சரி, இப்போது நேரமாகிவிட்டது. நாம் நாளை இந்த குளத்திற்கு வந்து அனைத்து மீன்களையும் பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வீடு திரும்பினர். கரையில் அந்த மீனவர்கள் பேசியதை 3 மீன்களும் கவனித்தன. உடனே ஆரஞ்சு மீன் மற்ற 2 மீன்களிடம், அவர்கள் நாளை இங்கு மீன் பிடிக்க வருவதாக சொல்கிறார்கள். இதற்கு மேல் இங்கு இருந்தால் ஆபத்து. எனவே நாம் இங்கிருந்து தப்பி ஆற்றுக்கு சென்று விடலாம் என்று சொன்னது. உடனே வெள்ளி மீன், அவர்கள் சும்மா பேசிவிட்டு தானே செல்கிறார்கள். நாளைக்கு அவர்கள் கண்டிப்பாக இங்கே வருவார்கள் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை மழை பெய்தால் அவர்கள் நாளை இங்கு வராமல் போகலாம். அல்லது அவர்கள் வரும் வழியில் அவர்களுக்கு வேறு எங்காவது மீன்கள் கிடைக்கலாம். மேலும் இந்த குளத்தில் பாசி போன்ற உணவு வகைகள் அதிகமாக கிடைக்கிறது. நாம் செல்லும் இடத்தில் இது நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது. எனவே நான் வரவில்லை என்று சொன்னது. அதற்கு தங்க மீன், ஆமாம், உண்மைதான், நானும் வரவில்லை. அப்படியே அவர்கள் வந்தாலும் நான் எப்படியாவது தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னது. உடனே ஆரஞ்சு மீன், சரி நண்பர்களே, ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்தும் இங்கு இருப்பது புத்திசாலித்தனம் இல்லை. எனவே நான் அந்த கால்வாய் வழியாக ஆற்றுக்கு செல்கிறேன். நீங்கள் பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆற்றுக்கு சென்றது. அடுத்த நாள் காலை 2 மீனவர்களும் அந்த குளத்திற்கு வந்தனர். அவர்கள், இன்று நமக்கு நல்ல வேட்டைதான், அனைத்து மீன்களையும் அள்ளிவிட வேண்டும் என்று பேசினர். அவர்கள் பேசியதை கேட்ட தந்திரசாலியான தங்க மீன் ஆபத்து நெருங்கிவிட்டதை உணர்ந்தது. உடனே அது வெள்ளி மீனிடம், நண்பா, என்னுடன் வந்துவிடு, நாம் எங்காவது மறைவான இடத்தில் சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று சொன்னது. அதற்கு வெள்ளி மீன், கவலைப்படாதே நண்பா, இது எவ்வளவு பெரிய குளம். அவர்கள் நாம் இருக்கும் இடத்தில்தான் வலையை வீசுவார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் வேறு இடத்தில் வலை வீசி தேவையான மீன்கள் கிடைத்துவிட்டால் இங்கே வரமாட்டார்கள் என்று சொன்னது. உடனே தங்கமீன், சரி நண்பா, நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்பதாக இல்லை, கவனமாக இரு என்று சொல்லிவிட்டு சற்று தூரத்தில் இருந்த பாறைகளுக்கு நடுவே சென்று ஒளிந்து கொண்டது. மீனவர்கள் வலையை வீசினர். வலையில் நிறைய மீன்கள் மாட்டிக்கொண்டன. அதில் முட்டாள்தனமாக இருந்த வெள்ளி மீனும் மாட்டிக்கொண்டது. அப்போதுதான் வெள்ளி மீன் தன் தவறை உணர்ந்தது. நான் எனது நண்பர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர்கள் பேச்சை கேட்காமல் எனது முட்டாள்தனத்தால் இப்படி மாட்டிக்கொண்டேனே என்று புலம்பியது. ஆரஞ்சு மீனும் தங்க மீனும் தனது புத்திசாலித்தனம் மற்றும் தந்திரத்தால் தப்பித்து கொண்டன. எனவேதான் ஆபத்து சமயத்தில் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டுமே தவிர ஆபத்து வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. கதை 6. திருடாதே. ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் படிக்கிற ஸ்கூல். அதில் ஆனந்த்னு ஒரு பையன் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தான். அவன் நல்லா படிக்கிற பையன். ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் போவான். ஆனந்த் படிக்கிற வகுப்பில் கமலின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க எல்லா மாணவ மாணவிகள் மேலேயும் அக்கறையாக இருப்பாங்க. எல்லாரும் நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது எல்லாரும் அமைதியாக கவனிப்பாங்க. ஆனந்த் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது என்னென்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கில் இருந்து பென்சில், பென், அப்புறம் பாக்ஸை அவங்களுக்கு தெரியாமல் திருடி வச்சுப்பான். இது அடிக்கடி நடந்ததால் யாரோட பொருட்கள் காணாமல் போச்சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கமலி டீச்சர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. ஆனால் யார் பொருட்களை திருடுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கமலி டீச்சர் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. யார் திருடுறாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாள் கமலி டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1 அடி நீளமுள்ள குச்சியை கொடுத்தாங்க. அப்புறம் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இது ஒரு மேஜிக் ஸ்டிக். கிளாஸில் யார் திருடினாங்களோ அவங்களோட குச்சி மட்டும் 1/2 அடி அளவுக்கு வளர்ந்து, நாளைக்கு நான் குச்சியை திருப்பி வாங்கும்போது அதை வச்சு திருடினவங்களை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் ஆனந்துக்கு பயம் வந்துச்சு. ஆனால் பயத்தை வெளியே காட்டிக்கலை. வீட்டுக்கு போகிற வழியில் ஆனந்த் இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போனான். உடனே அவன், நான் தான் திருடன், என்னோடய குச்சி 1/2 அடி வளர்ந்துடும், அப்புறம் நான் மாட்டிப்பேன். அதனால் இப்போவே என்னோடய குச்சியை 1/2 அடி உடச்சி வச்சிட்டா நாளைக்கு அது டீச்சர் கொடுத்தப்ப என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு வந்துடும், அப்புறம் என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சான். உடனே குச்சியை எடுத்து 1/2 அடி அளவுக்கு உடச்சி பேக்குக்குள்ளே வச்சான். அடுத்த நாள் டீச்சர் எல்லார்கிட்டையும் குச்சியை திருப்பி வாங்கினாங்க. அப்போது எல்லோரோட குச்சியும் 1 அடி அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஆனந்தோட குச்சி மட்டும் 1/2 அடி தான் இருந்துச்சு. உடனே டீச்சருக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனந்த் தான் எல்லா பொருட்களையும் திருடுறான்னு. ஆனால் எல்லார் முன்னாடியும் காட்டிக்காமல் ஸ்கூல் முடிஞ்சதும் ஆனந்த் கிட்ட, நான் கொடுத்தது மேஜிக் ஸ்டிக் கிடையாது, சாதாரண குச்சி தான். ஆனால் நீ திருடுறதால அது வளரும்னு பயந்து நீ அதை ஒடிச்சிருக்க.
அதனால் நீ தான் எல்லார் பொருட்களையும் திருடுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆனந்த் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இனி இந்த தவறை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் திருடின பொருட்களை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். டீச்சரும் ஆனந்தை மன்னித்து விட்டுட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து ஆனந்த் நல்ல பையனாக மாறிட்டான். தான் மாற உதவியாக இருந்த டீச்சருக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொன்னான். கதை 7 புத்திசாலி முயலும் முட்டாள் சிங்கமும். ஒரு காட்டில் மான், முயல், கரடி, ஒட்டகச்சிவிங்கி, யானை மற்றும் சில விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அந்த காட்டிற்குள் ஒரு பயங்கரமான சிங்கம் வந்தது. அது கண்ணில் பட்ட அனைத்து மிருகங்களையும் கொன்று குவித்தது. இதனால் அனைத்து மிருகங்களும் அந்த சிங்கத்தை பார்த்து அஞ்சி நடுங்கின. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்று அனைத்து மிருகங்களும் கூடி ஆலோசனை செய்தன. அப்போது ஒரு கரடி, இந்த சிங்கம் வந்ததில் இருந்து நம்மில் பாதி பேரை கொன்றுவிட்டது. தினம் தினம் பயந்து வாழ்வதற்கு பதிலாக என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்று சொல்லி தனது திட்டத்தை விளக்கி சொன்னது. அனைத்து மிருகங்களும் அந்த திட்டத்திற்கு சம்மதித்தன. மறுநாள் அனைத்து மிருகங்களும் சிங்கத்தை சென்று சந்தித்தன. அப்போது கரடி முன்னால் வந்து, சிங்கராஜா, நீங்கள் தினமும் காட்டுக்குள் வந்து எங்களை வேட்டையாடி சாப்பிடுவதற்கு பதிலாக தினமும் ஒருவர் வீதம் நாங்களே உங்கள் குகைக்கு வருகிறோம். உங்கள் குகைக்கு வரும் அந்த ஒருவரை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் அதை தவிர காட்டுக்குள் வந்து நீங்கள் வேறு யாரையும் வேட்டையாடக்கூடாது. இதற்கு சம்மதமா என்று கேட்டது. சற்று யோசித்த சிங்கம், சரி, நமக்கும் இருந்த இடத்திலேயே உணவு கிடைக்கிறது, நல்லதுதானே என்று நினைத்து சரி என்று சொன்னது. ஆனால் சொன்னபடி உங்களில் ஒருவர் வர தவறினால் அப்புறம் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன் என்று சொன்னது. அதற்கு ஒப்புக்கொண்ட அனைத்து மிருகங்களும் பயத்துடன் கலைந்து சென்றன. முதல் நாள் ஒரு கரடி சிங்கத்திற்கு உணவாக சென்றது. இரண்டாவது நாள் ஒரு மான் சென்றது. மூன்றாவது நாள் ஒரு முயல் செல்ல வேண்டி வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. அது சிங்கத்தை சந்திக்க கிளம்பி சென்றது. செல்லும் வழியில் இந்த சிங்கத்திடமிருந்து தன்னையும் மற்ற மிருகங்களையும் எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்து கொண்டே சென்றது. செல்லும் வழியில் ஒரு கிணறு வந்தது. முயல் அந்த கிணற்றில் எட்டி பார்த்தது. கிணற்று நீரில் தெரிந்த தனது முகத்தை பார்த்து கொண்டே சிறிது நேரம் நின்றது. அப்போது அந்த முயலுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே முயல் மகிழ்ச்சியுடன் சிங்கத்தை சந்திக்க சென்றது. வெகு நேரம் காத்திருந்த சிங்கம் முயலை கண்டதும், ஏன் இவ்வளவு நேரம் என்று கோபத்துடன் கர்ஜித்தது. உடனே முயல், சிங்கராஜா, நான் உங்களை சந்திக்க வரும் வழியில் வேறு ஒரு சிங்கம் என்னை சாப்பிட துரத்தி வந்தது. அதனிடமிருந்து ஒரு வழியாக தப்பித்து வருவதற்கு தாமதம் ஆகிவிட்டது என்று சொன்னது. இதை கேட்ட சிங்கம், என்ன, நான் இருக்கும் காட்டில் இன்னொரு சிங்கமா? அதுவும் எனது உணவை தட்டி பறிக்கிறதா? நீ எனக்கு அந்த சிங்கம் இருக்கும் இடத்தை காட்டு, அதற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று சொன்னது. முயல் சிங்கத்தை அந்த கிணற்றுக்கு அருகில் அழைத்து சென்றது. இந்த கிணற்றில்தான் அந்த சிங்கம் இருக்கிறது என்று சொன்னது. உடனே சிங்கம் அந்த கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. கிணற்று நீரில் தெரிந்த தனது உருவத்தை பார்த்ததும் முயல் சொன்னது உண்மைதான் என்று நம்பியது. உடனே அது கிணற்றுக்குள் தெரிந்த உருவத்தை பார்த்து கோபத்துடன் கர்ஜித்தது. சிங்கத்தின் கர்ஜனை கிணற்றுக்குள் எதிரொலித்தது. அதை கேட்டதும் சிங்கம், கிணற்றுக்குள் இருக்கும் சிங்கம் தன்னை சண்டைக்கு அழைப்பதாக நினைத்து கொண்டு, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி கர்ஜித்தபடியே கிணற்றுக்குள் குதித்தது. கிணற்றில் குதித்த முட்டாள் சிங்கம் வெளியே வர முடியாமல் இறந்து போனது. இதை தெரிந்து கொண்ட அனைத்து மிருகங்களும் முயலின் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டின. மீண்டும் காட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பியது. கதை 8 ஓவியரும் சிங்கமும். ஒரு ஊரில் ஒரு ஓவியர் இருந்தார். இயற்கை காட்சிகளை அப்படியே வரையக்கூடிய திறமை அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு நாள் அவர் ஓவியம் வரைய ஒரு அழகான அமைதியான இடத்த தேடி போனார். கடைசியில் ஒரு ஆற்றை கடந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சார். அந்த இடம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த இடத்த அவர் அப்படியே ஓவியமாக வரைஞ்சிட்டு இருந்தார். ஓவியம் ரொம்ப அழகாக வந்துச்சு. அப்போது திடீர்னு பக்கத்து காட்டில் இருந்து ஒரு சிங்கம் அங்கே வந்துச்சு. அதை பார்த்த ஓவியருக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் பயத்தை வெளியே காட்டிக்காமல் அப்படியே நின்னார். நான் சரியான பசியில் இருக்கேன், இப்போது நான் உன்னை சாப்பிட போகிறேன். ஓ, அப்படியா? சரி, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் ஒரு ஓவியன், உன்னோட உருவத்தை அப்படியே வரைஞ்சி தரேன்.
அதை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. உன்னை வரைஞ்சி முடித்ததும் நீ என்ன சாப்பிட்டுக்கோ. ஆனால் உன்னோட உருவம் அழகாக வரணும்னா நீ நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே அசையாமல் இருக்கணும். கொஞ்ச நேரம் யோசித்த சிங்கம் சரின்னு சொல்லிட்டு ஓவியருக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துச்சு. உடனே ஓவியர் சிங்கத்தோட முகத்தை அப்படியே வரைஞ்சார். வரைஞ்சி முடித்ததும் அவர் சிங்கத்துக்கிட்ட, நான் உன்னோட முகத்தை வரைஞ்சி முடிச்சிட்டேன், நீ இப்போ கொஞ்சம் திரும்பி உட்காரு, அப்போதான் உன்னோட முழு உருவத்தையும் வரைய முடியும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட சிங்கம் மனசுக்குள்ள, இவன் என்ன நம்மளை இப்படி உட்காரு அப்படி உட்காருன்னு சொல்கிறான், சரி வரைஞ்சி முடிக்கட்டும், அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துச்சு. இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த ஓவியர் சிங்கம் திரும்பி உட்காந்ததும் அப்படியே அந்த இடத்துல இருந்து ஓடிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்த்த சிங்கம் ஓவியர் அந்த இடத்துல இல்லைன்னதும் கோபமாயிடுச்சு. என்னையா ஏமாத்துற, உன்னை ஒரு கை பார்க்குறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ஓவியரை தேடி கோபமாக போச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஓவியர் ஆத்தோட கரையில் நிறுத்தி வச்சுருந்த தன்னோட படகுல ஏறிட்டார். சிங்கம் அவரோட பக்கத்தில் வந்துடுச்சு. அதுக்குள்ளே அந்த ஓவியர் துடுப்பை வேகமாக போட்டு படகோட ஆற்றுல வேகமாக போய் ஒரு வழியாக சிங்கத்துக்கிட்டே இருந்து தப்பிச்சிட்டார். அதனால தான் ஒரு பிரச்சனை வரும்போது பதட்டப்படாமல் நம்மளோட அறிவை பயன்படுத்தி நிதானமாக யோசித்தா அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். கதை 9 காகமும் பாம்பும். இது முன்னொரு காலத்தில் நடந்த கதை. ஒரு மரத்தில் 2 காக்கா கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பெண் காக்கா கூட்டில் 3 முட்டை இட்டுச்சு. அதை 2 காக்காவும் மாறி மாறி பத்திரமா பார்த்துக்கிச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு புத்து ஒன்று இருந்துச்சு. அந்த புத்தில் ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு காக்காவோட முட்டைகளை சாப்பிட கணக்கு போட்டுது. ஒரு நாள் 2 காக்காவும் இரை தேடி வெளியே போச்சு. இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த பாம்பு மரத்தில் ஏறி 3 முட்டைகளையும் சாப்பிட்டுருச்சு. 2 காக்காவும் திரும்பி வந்து பார்த்தப்ப கூட்டில் முட்டைகள் இல்லை. அதை பார்த்த பெண் காக்கா அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஆண் காக்கா, இது அந்த பாம்போட வேலையாக தான் இருக்கும், அந்த பாம்புக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு. காக்காவுக்கு ஒரு நரி நண்பனாக இருந்துச்சு. காக்கா சோகமாக இருக்கிறத பார்த்த நரி, ஏன் நண்பா இவ்வளவு சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே காக்கா, பாம்பு தங்களோட முட்டைகளை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் யோசித்த நரி காக்காவுக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு. அதை கேட்ட காக்கா, சரி அப்படியே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. அடுத்த நாள் காக்கா அரண்மனைக்கு மேலே பறந்து போச்சு. அங்கே இருந்த குளத்துல ராணி நகைகளை எல்லாம் கலட்டி ஒரு கூடையில் வச்சுட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. காக்கா அந்த கூடைக்கு பக்கத்தில் போய் அதில் இருந்த வைர நகையை தூக்கிட்டு பறந்து போச்சு. அதை பார்த்த 2 காவலர்கள் அந்த காக்காவை துரத்திட்டே ஓடுனாங்க. காக்கா அந்த வைர நகையை பாம்பு புத்தில் போட்டுட்டு பறந்து போயிடுச்சு. 2 காவலர்களும் அந்த நகையை எடுக்கிறதுக்காக அந்த புத்தை இடிக்க ஆரம்பித்தாங்க. புத்தை இடித்ததும் வெளியே வந்த பாம்பு காவலர்களை கடிக்க பார்த்துச்சு. உடனே 2 காவலர்களும் அந்த பாம்பை அடித்து அங்கே இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் புத்தை முழுசாக இடித்து உள்ளே இருந்த வைர நகையை எடுத்தாங்க. காவலர்கள்கிட்ட அடி வாங்கின பாம்பு, இனி இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுச்சு. பாம்பு போனதுக்கப்புறம் 2 காக்காவும் திரும்பவும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சது. கதை 10 தற்பெருமையால் வந்த வினை. இன்னொரு காலத்தில் சோனபுரின்ற ஊரில் 2 இசைக்கலைஞர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒருத்தர் பேர் ராமன், அவர் நாதஸ்வரம் ரொம்ப நல்லா வாசிப்பார். இன்னொருத்தர் பேர் சோமன், அவர் நல்ல மிருதங்கம் வாசிப்பார். சோமன் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது என்னன்னா, சோமன் எப்போதும் தற்பெருமை பேசிகிட்டே இருப்பார். அந்த கிராமத்தில் நடக்கிற எல்லா வீட்டு விசேஷங்களுக்கும் கோவில் திருவிழாவில் நடக்கிற கச்சேரிக்கும் ராமனையும் சோமனையும் தான் கூப்பிடுவாங்க. அவங்களோட கச்சேரியை பார்த்து அந்த ஊரே அவங்கள பாராட்டும். ஆனால் அவங்க என்ன தான் திறமசாலியாக இருந்தாலும் விழாக்களுக்கு அவங்கள கூப்பிட்றவங்க விழா முடிஞ்சதும் கொஞ்சம் பணம் தான் கொடுப்பாங்க. அதனால் அவங்க 2 பேரோட குடும்பமும் வறுமையில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்கள சந்தித்த ஒரு பெரியவர், திருவிழாவில் உங்கள் கச்சேரியை பார்த்தேன், 2 பேருக்கும் நல்ல திறமை இருக்குது, நீங்கள் 2 பேரும் மங்களாபுரிக்கு போய் அரசர் முன்னாடி உங்கள் திறமையை காட்டுங்க, அது மூலமாக உங்களோட வறுமை நிலை மாறலாம் அப்படின்னு சொன்னார்.
அடுத்த நாளே ராமனும் சோமனும் மங்களாபுரி அரண்மனைக்கு போய் அரசரை பார்த்தாங்க. அரசருக்கு வணக்கம் சொல்லிட்டு தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அந்த அரசருக்கு இசையில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் அவர் ராமனையும் சோமனையும் இசைக்கருவிகளை வாசிக்க சொன்னார். அவங்களும் அரசர் முன்னாடி நாதஸ்வரமும் மிருதங்கமும் வாசித்தாங்க. அவங்களோட இசையை பாராட்டின அரசர் ராமனுக்கும் சோமனுக்கும் கொஞ்சம் தங்க நாணயங்களை பரிசாக கொடுத்தாரு. அவங்களும் மகிழ்ச்சியோட அரசருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. பரிசு வாங்கின சந்தோஷத்தில் சோமன் வழியெல்லாம் மிருதங்கம் வாசிச்சுட்டே வந்தார். ஊருக்கு திரும்புகிற வழியில் ஒரு காடு வழியாக போக வேண்டி இருந்துச்சு. அங்கே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. அதனால் ராமன் சோமன் கிட்ட, நீ கொஞ்சம் மிருதங்கம் வாசிக்கிறத நிறுத்திட்டு அமைதியாக வா, இல்லைன்னா சத்தம் கேட்டு திருடர்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு சோமன், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் மிருதங்கம் வாசிக்கிறேன். அரசரே என்னோட இசையை கேட்டு மயங்கிட்டாரு. திருடர்கள் வந்தால் கூட என்னோட இசையில் மயங்கி நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தற்பெருமை பேசிகிட்டே மிருதங்கத்தை தொடர்ந்து வாசிச்சுட்டே வந்தார். ராமன் சொன்ன மாதிரியே சத்தம் கேட்டு திருடர்கள் வந்துட்டாங்க. அவங்க கத்தியை காட்டி ராமன் சோமன் 2 பேர்கிட்ட இருந்தும் அரசர் கொடுத்த தங்க காசுகளை பறிச்சிட்டாங்க. சோமனுக்கு அப்போ தான் தன்னோட முட்டாள்தனம் புரிஞ்சது. அவன் ராமன் கிட்ட, நீ எவ்வளவோ சொல்லியும் நான் தான் கேட்கல, என்னோட தற்பெருமை முட்டாள்தனத்தால் நம்மக்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் பறி போயிடுச்சு அப்படின்னு புலம்பி அழுதான். அதனால தான் எப்போதுமே தற்பெருமை பேசக்கூடாது. அதோட எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்.